ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்ம அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வஜா. என்னை எப்படி யார் உபாசனை பண்ணுறாலோ அந்த மாதிரியே அவளுக்கு நான் பலத்தை கொடுக்குறேன். எனக்கு ஆசையோடு உபாசனை பண்ணால் ஆசையை பூர்த்தி பண்ணுறேன், காமக்ரோதோடு உபாசனை பண்ணால் அது மாதிரி பண்ணுறேன். இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் தான் எனக்கு ஒன்றே விட்டு போகிறோம், பகவான் தான் வேறு ஒன்று வேணாம் நினச்சான்னா அது ஆத்மார்த்த நினைப்பாக ஆகிட்டுன்னா அந்த ஆத்மார்த்த நினைப்பு மூலமாக அந்த நிலையை நானே அடைய வச்சுருவேன் உனக்கு. எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசா. யார் என்னை அடையிறாளோ அவளை நல்ல வழியில் கொண்டு விட்டு மேலே தூக்கி ப்ரமோஷனில் கொண்டு மேலே கொண்டு வச்சுருவேன். மம வர்த்தந்தே மனுஷா பாஸ். என்னுடைய வழியில் யார் இருக்காளோ, என் நிலைமையை யார் புரிஞ்சுருக்காளோ, என்னையே சரணாகதி யார் அடைஞ்சா இருக்காளோ அவளுக்கெல்லாம் நானே நல்ல கதி கொடுத்து மேலே கொண்டு போயிடுவேனா. பகவான் அனுகிரகம் இருந்தால் ஒரு செகண்டில் அப்படியே மேலே நல்ல லோகத்துக்கு போய் புண்ணிய லோகத்துக்கு போய் அப்படியே இருக்கலாம். அதனால் என்ன நீ எப்படி அடையிறியோ அப்படி நான் உனக்கு கொடுப்பேன். தப்பாக நினச்சி அடைஞ்சேன்னா தவறான பாதையில் இருக்கணும், நல்லதாக பாதை அடைஞ்சேன்னா நல்ல பாதை உனக்கு கிடைக்கும். அதனால் எப்படி என்ன நினச்சாக்க எப்படி வருமோ அதே போல் நீ நினச்சி என்னோட கூடவே இருந்து மேலே வந்துடு. ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்ம அனுவர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசா. காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் பஜந்தேக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. எல்லாம் சொல்கிறார் பகவான், என்னால் வர முடியுமா தெரியலையே, என்னை பிடிச்சி ஆட்டி படைக்கிறது இந்த மாயை கீழியும் ஆசையும் காமம் குரோதம் உலகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னா காங்க்ஷந்த கர்மணா சித்திம் யஜந்தேக தேவதாக. எனக்கு அந்த பலம் வேணும், இந்த பலம் வேணும், எனக்கு சொர்க்கம் வேணும், அது வேணும், நரகம் வேணும், அப்படி வேணும். பலதன்சான பேராசையினால நான் பாட்டுக்கு யார்கிட்டையோ சுற்றி வந்துட்டே இருக்கேனே, எனக்கு என்ன கிடைக்கும் தெரியலையே. க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அதனால் இந்த கர்மா மூலமாக மனுஷனாக பிறவி வந்தால்தான் என்கிட்ட நீ வர முடியுமே தவிர மிருகப்பிராயமாக இருந்தால் கூட வர முடியாது. மிருகங்களுக்கு எதுக்கு மோட்சம் கொடுத்தாவோ கைலாசம் கொடுத்தாவோ வைகுண்டம் போகிறதா ஒன்றும் கிடையாது. ஈஸ்வரனாக பிறந்து மனிதனாக பிறந்து ஒருத்தன் வாழ்ந்தானால் அவனுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்து எல்லா கர்மாவையும் பண்ண சொல்லி பலத்தெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு ஞானத்தை கொடுத்து நல்ல உசந்த நிலையில் கொண்டு வச்சுருவேன். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தேக தேவதா. அதனால் பலதின்சான யாகங்களை பண்ணி அதுவும் நான் பலதின்சான ஆசைகளை எடுத்துக்கிண்டு குடும்பங்கள்லாம் நல்லபடியாக மேல்மேலே இருக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறா. க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அதனால் எவ்வளோ சீக்கிரம் என்னிடம் இருந்து அந்த கைங்கரியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியம் பண்ணி என்னோட இருந்தேன்னா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அதனால் இந்த மனுஷ லோகத்தில் ஒன்று தான் நல்ல கர்மாக்களை பண்ணி என்னோட வர முடியும். சொர்க்கத்தில் போயிருந்தாலும் கூட நல்ல காரியம் பண்ணி என்னோட வர முடியாது, நரகத்தில் போனாலும் நல்ல காரியம் பண்ணி என்னோட வர முடியாது. இந்த மனுஷலோகத்தில் ஒன்று தான் நல்ல காரியம் பண்ணி என்னோட கூட எல்லாம் பண்ணலாம். என்னோடையே இருக்கணும் ஆசைப்பட்டே என்னோடையே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் காலத்தால் சாயங்காலம்லாம் என்னை பற்றியே நினச்சிட்டே இருந்து நல்ல கதிக்கு போகணுமே நல்ல கதிக்கு போகணுமே நல்ல கதிக்கு போகணுமேன்னு பகவானை பற்றி நினச்சிட்டே இருந்தேன்னா ஒன்று ஐஸ்வரம் போடுவோம், சீக்கிரமாக மேலே போடுறீ. க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மச்சா. அதனால் இங்கே நீ இந்த மனுஷ லோகத்திலே என்னை பிரார்த்தனை பண்ண நான் உத்தமமான உயர்ந்த லோகத்தை கொண்டு விட்டு நல்ல சௌக்கியமாக உன்னை கொண்டு வச்சுட்டுருவேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக்ஷா தஸ்ய கர்த்தாரிமாம் வித்யகர்த்தாரம் அவ்வியம். இப்போது 4 தினசான வர்ணாசிரமங்கள் இருக்குது. பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன் 4 தினசான வர்ணாசிரமங்கள் இருக்கின்றன. இந்த 4 தினசான வர்ணாசிரமம் யார் உண்டு பண்ணா? இயற்கையாக வந்ததா யாராவது தயார் பண்ணாலும் எப்படி பண்ணான்னா நான் தான் பண்ணினேன். ஆனால் நான் கர்த்தாவாக இல்லை அகர்த்தாவாக இருந்து பண்ணினேன். எப்படி பண்ணினேன்? அஜானத்தை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணேன், ஞானத்தை வச்சு நான் ஒன்றும் சிருஷ்டி பண்ணலை. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். வர்ணங்கிறது வேறு, ஜாதிங்கிறது வேறு. பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர அது வர்ணம், 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணங்களுக்குள்ள எங்கே கலப்படங்கள் கல்யாணம்லாம் ஆகிடுறதோ அது அனுலோம ஜாதி பிரதிலோம ஜாதின்னு பேர். அந்த மாதிரி தான் ஜாதிகள்லாம் உண்டாச்சே தவிர இயற்கையாக ஜாதிகள் ஒன்றும் உண்டாகலை. பிராமணனுடைய ஒரு பொண்ணு க்ஷத்திரிய கல்யாணம் பண்ணுறதுனால் அது பிரதிலோமம்,
பிராமண பையன் சத்திரிய பொண்ணை கல்யாணம் பண்ணால் அது அனுலோபம். இப்படியாக கலப்பட திருமணங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுலோப ஜாதி பிரதிலோப ஜாதியும் வந்தது. இப்படி வந்தால் நம்ம நாட்டில் 64 ஜாதி பிரிவுகள் நம்மிடையே இருக்குது. இத்தனை பிரிவுகளும் ஒன்றுக்குள்ளே வந்து அடுத்த தலைமுறைக்கு கூட அதேமாதிரி நம்மக்கிட்ட வராமல் அதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் அனுலோபம் பிரதிலோப ஜாதின்னு பேர். அதனால் இந்த 4 வர்ணங்களையும் சிருஷ்டி பண்ணோம் யாருன்னா எங்குன்னு நேரத்தில் பரம்பொருள் அவ்வளோ ஆத்மா தான் சிருஷ்டி பண்ணிட்டு. ஆனால் சிருஷ்டி பண்ணுறது ஆத்மாவாக இருந்தாலும் கூட அது கை கால் இருந்து கண்டு கால் வச்சு அப்படி அப்படி பண்ணலை. அப்படி பண்ணாமல் குணகர்ம விபாகஷா, எந்தெந்த குணங்கள் எந்தெந்த ஜாதிக்கு இருக்கணும், எந்தெந்த கர்மாக்கள் எந்தெந்த ஜாதிக்காரன் பண்ணணும். பிராமணனா ஒரு சத்துவகுணம் இருக்கணும். நீ பண்ண வேண்டிய கர்மா என்ன? அக்னிஹோத்திராதிகள் முதலே சாத்விகமான கர்மாக்கள். க்ஷத்ரியனா ரஜோகுணத்தை எடுத்துக்கோ. நீ ரஜோகுணத்தை எடுத்துக்கிட்டு நீ கர்மாக்கள்லாம் பண்ணி யுத்த கர்மாக்கள்லாம் பண்ணி ஜெயிச்சுடுவா. தமோ குணத்தை எடுத்துக்கிறியா சோம்பேறித்தனம், முரட்டுத்தனம், வெட்டு கொலை, இந்த மாதிரி தவறான காரியங்கள் செய்கிறதுக்காக வரக்கூடியதாக இது சில ஜாதிக்கு சுபாவமாக இருக்குது. அதனால் வேலைகள் செய்வது சில ஜாதிக்கு, யுத்தம் பண்ணுறது சில ஜாதிக்கு, உலகம் முழுதும் சாந்தமாகவும் அமைதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது சில ஜாதிக்கு. இப்படி 4 பேரையும் பிரித்து ஒரு அழகாக பிரிச்சத்தினுடைய நிலையை விளக்கிறார். குணத்தையும் கர்மாவையும் வச்சு பிரித்தேன்னு. பல பேர் என்ன சொல்கிறான், கர்மா இந்த கர்மாவை பண்ணால் அந்த குணத்தை எடுத்துகிட்டு பண்ணுங்கிறான். அது சரிப்பட்டு வராது. இந்த குணம் உள்ளவன் தான் அந்த கர்மாவை பண்ணலாமே தவிர இந்த கர்மாவை நான் பண்ணுறதுனா எனக்கு இந்த குணம் வேணும்னு சொன்னால் அது ஒத்து வராது. அதனால் சந்தியானம் பண்ணுமா அவன் கர்மாவை அப்போ சாத்விகமாக இருந்து பண்ணு. யுத்தம் பண்ணுறியா அப்போ க்ஷத்ரிய குணத்தை எடுத்துகிட்டு பண்ணு. வியாபாரம் பண்ணுறியா கொஞ்சம் ரஜோ குணத்தை தமோ குணத்தை கலந்துக்கோ. அடி தடி மிலிட்ரிக்கெல்லாம் போன ஆள் அப்போ ரஜோ குணத்தை தமோ குணத்தை எடுத்துக்கோ. அப்படி அந்த இடத்துல சொல்லியிருக்காளே தவிர நானே பார்த்து சரி பண்ணிடுறேன்னா யாராலையும் சரி பண்ண முடியாது. கர்மாவை சரி வேலையை பண்ண முடியாது. அந்த யுத்தம் பண்ணுறவனுக்கு சுபாவம் என்ன வரணும்? காமக்ரோத லோபங்கள்லாம் வேகமாக வரணும் அவனுக்கு. வைஷ்யமாக உள்ளவனுக்கு என்ன சுபாவம் வரணும்? சிரிச்சுன்னு பேசின்னு அப்படியே சிரிச்சுன்னு பேசிட்டு அதே சமயத்தில் ரஜோகுணம் கொஞ்சம் வரணும். பிராமணாக இருந்தவனுக்கு கோபதாபமே வரக்கூடாது. கோபதாபம் வந்தால் எந்த கர்மா பண்ணாலும் பலிக்காது. காமக்ரோத லோபங்கள்லாம் மோகங்கள்லாம் இல்லாமல் யார் ஒருத்தன் ஞான வழியில் இருக்கானோ அதுதான் ஒசந்த பிராமணன். ஆகினால அவனுக்குள்ள கர்மா என்னன்னா கோபதாபங்கள்லாம் வராமல் இருக்கக்கூடிய நிலையில் உண்டு பண்ணிட்டு அந்தமாரி குணங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு சத்திரியனாவணும். யுத்தம் பண்ணும்போது கோபத்தை உரைச்சிடணும். பாக்கி நேரத்தில் சாந்தமாக இருக்கணும். இப்போ குணம் கர்மாவை ரெண்டையே வச்சு நான் பண்ணுறேன், எனக்கு எங்கெல்லாம் குணம் இருக்கோ அங்கெல்லாம் கர்மா பண்ணிட்டேன் ஆரம்பிச்சேன்னா இவர் கோப குணம் இருக்கிறடம்னா உட்காந்தான்னா அந்த மாதிரி சண்டை தான் அவன்கிட்ட. இல்லை நல்ல குணம் இருக்கிறத பண்ணுறேன்னா அவன் ஒரு வேலையும் பண்ண முடியாது. சோம்பேறியை உட்காந்துட்டே இருப்பான். அல்லது தமோ குணம் ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்குன்னா அவனும் தூங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஒரு வேலையும் நடக்காது. அதனால் யாருக்கு என்னென்ன கர்மாக்கள் சொல்லியிருக்குதோ அதுக்கு தகுந்த குணங்களை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சால் தான் சரியாக இருக்குமே தவிர அது இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எனக்கு குணம் நல்லா இருக்குது நான் செய்கிறேன்னா அது சாத்தியப்படுறதே இல்லை. எத்தனையோ பேர் நல்ல குணம் வரலாம், அதுக்காக அந்த காரியத்தை பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறையில் பண்ணணும். அதனால் பிராமணனுக்கு உள்ள கர்மாக்கள் பண்ண வேண்டியதுக்கு வழிமுறைகள் நல்ல குணங்கள். நல்ல குணங்கள்லாம் எங்கே இருக்கோ, சாத்விகமான குணங்கள் எங்கே இருக்கோ அவன் பிராமணத்தை சேர்ந்தவன். ரஜோகுணம் தமோகுணம் உள்ளவனா எங்கே இருக்கானோ அவன் க்ஷத்ரிய சுபாவம் உள்ளவன். தமோகுணம் மாத்திரம் உள்ளவங்க இருக்கானோ மற்ற ஜாதிக்காரன். இப்படி அந்த குணத்தை வச்சு தான் ஜாதியை தவிர கர்மாவை வச்சு ஜாதிங்கிறது கிடையாது. அப்போ தான் இந்த குணத்தை வச்சுக்கிட்டு ஜாதி காரியங்களை பண்ண முடியும். க்ஷத்ரியன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ க்ஷத்ரியங்களே கிடையாது. ஆனால் க்ஷத்ரியன்னு வச்சுக்கலாம். அவன் யுத்தம் பண்ண சொன்னால் நான் ரொம்ப சாத்விகமாக இருக்கேன் சார், சத்துவ குணத்தோடு இருக்கேன், யுத்தம் பண்ண வராதுன்னா போயிட்டா போகணுவான். அந்த நேரத்தில் க்ஷத்ரிய குணத்துக்கு தகுந்த மாதிரி ரஜோகுணத்தை குணத்தை எடுத்து சண்டை போட்டு ஆகணும், இல்லைன்னா வராது. அதனால் நான் குணப்பிரதானமாக கிடையாது, கர்ம பிரதானமாக வச்சு குணத்தை வரவிச்சுக்கணும். அதுதான் இந்து மதத்தோட ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அர்ஜுனா அந்த விராட பருவத்துலேருந்து யுத்தத்துக்கு போகிறான். அவெல்லாம் மாடுன்னு கண்டுபிடிச்சல அது 20,000 சைனிகளாக வந்துட்டா. அப்போது அந்த ராஜாவுடைய புள்ள தான் வரேன் அப்படிங்கிறான். உட்காந்து அவனே நீ சாரசியாயிரு,
அர்ஜுனா நான் உட்காந்து சண்டை போடுறேன்னு வரான். அத்தனை ஜனங்களையும் கூட்டங்களையும் பார்த்த உடனே பயந்து அடிச்சுட்டு என்னாலும் அதெல்லாம் சண்டை போட போய்டுறேன் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிட்டான். அப்புறம் அவனை சாரத்தையாக வச்சுக்கிட்டு இப்படி போ அப்படின்னு மிரட்டின்ட்டு அர்ஜுனும் அந்த சுபாவத்தோடு கூடியிருந்தால் கொண்டு அந்த வேக தாபங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரஜோகுண தமோகுணத்தை எடுத்துக்கிட்டு வேலையை செஞ்சான். அதனால் ரஜோகுணம் தமோகுணங்களும் எடுத்துக்கூடியதாக வரணுமே தவிரது சுபாவமாக வரக்கூடாது. வந்ததுன்னா என்னாகும், இயற்கையாக வந்துவிட்டுனா ரஜோகுண தமோகுணம் எப்போதும் சோம்பேறியாகவும் எப்போதும் தூக்கம் உள்ளவரும் ஆகிடும். சத்துவகுணம் எப்போதும் இருக்கணும். ரஜோகுண தமோகுணம் வந்து போகணும், எப்போதும் இருக்கக்கூடாது. வந்து போகணும். எந்தெந்த காரியத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி தருக்கிற அளவுக்கு நமக்கு ரஜோகுண தமோகுணம் நம்மக்கிட்ட இருக்கணும். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக்ஷா தஸ்ய கர்த்தாரயமாம் வித்யகர்த்தாரமயம். அதனால் இந்த 4 வர்ணத்தையும் அந்த குணத்துக்கு ஏற்ற கர்மாக்களையும் சொன்னவெல்லாம் யார்? நான் தான், செஞ்சவெல்லாம் நான் தான். ஆனாலும் வித்ய அகர்த்தாரம் அவ்வியம், நான் நேரடியாக ஒன்றும் செய்யலை, நான் கர்த்தா நேரடியாக இல்லை. ஒன்றை போல் ஒரு மனுஷா மூலம் பண்ண வச்சேன் நான், அவ்வளோதான். தவிர நான் நிஜமாக பண்ணலை, எனக்கு ஒன்றும் நிஜமாக ஒன்றும் கிடையாது. வித்யகர்த்தாரம் அவ்வியம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃபலே ஸ்பிருகா இதிமாம் யோபிஜானந்தி கர்மபிகி நசபத்தியதே. இந்த என்னை போன்ற பரமாத்மா ஈஸ்வர சுரூபம் எங்கே இருக்கோ அங்கே கர்ம சம்பந்தமே வராது. ஏன்னா ஒன்றை போலவெல்லாம் கர்மம் பண்ண சொல்லி அந்த பலத்தை கூட எங்கிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகும்போது என் கர்ம பலத்துக்கு நான் திண்டாடினா அப்புறம் உங்கள் கர்ம பலத்தை வச்சு இப்படி நான் பண்ணுவேன். அதனால் எந்த கர்ம பலம் மேலே ஒட்டவே ஒட்டாது. எத்தனை கர்ம பலம் வந்தாலும் என் மேலே ஒட்டவே ஒட்டாது. கர்ம பலத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால தான் நீ யுத்தம் பண்ணி பலத்தெல்லாம் எங்கிட்ட கொடுன்னு நான் சொன்ன காரணமே, உனக்கு புண்ணியபாவம் வந்துடுமோ பயந்தனி, சொர்க்கம் நரலாம் வந்துடும் பயந்தனி. எது வந்தாலும் பரவாயில்ல. சத்திரியனுடைய தர்மம் என்ன? யுத்தம் பண்ணுறது. யுத்தே சாப்பி அபலாயனம். யுத்தத்தை முருகு திரும்பி போகக்கூடாது. வேகமாக யுத்தத்தை முந்தி போய் எல்லாம் பண்ணோம்னா அப்படி பண்ணால் என்னாச்சு, அந்த தர்மத்தை கடைபிடித்து அந்த பலத்தை பகவான்கிட்ட கொடுத்துட்றான். பலத்தை பகவான்கிட்ட கொடுத்தா என்னாச்சு, அவரே அத்தனை பேருடைய பலத்தையும் வாங்கிட்டாருன்னா அவர்கிட்ட எங்கே பலம் இருக்கும்? அவர்கிட்ட பலமும் கிடையாது. ஆகினால அவர்கிட்ட பலம் இல்லாததுனால தான் இத்தனை பலத்தையும் ஜீர்ணிக்க முடியுது அவரால். எத்தனை பேர் கொடுத்தாலும் அத்தனை பலத்தையும் ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்குது? பரமேஸ்வரன்கிட்ட, ஈஸ்வரன்கிட்ட, வாசுதேவன்கிட்ட, கிருஷ்ணன்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நீ வேலையெல்லாம் பண்ணு, பலத்தை என்கிட்ட கொடுங்க. நான் பலத்தினால பிறந்து வந்தவன் அல்ல, நீ எல்லாம் கர்மாவை செஞ்சதுனால பலத்தினால வந்தவன். எனக்கு அது ஒரு பல சம்பந்தமே ஒன்றும் கிடையாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃபலே ஸ்பிருகா இதிமாம் யோபுஜானாதி கர்மபிகி நசபித்தது. இப்படி யார் ஒருத்தன் பகவானுக்கே கர்ம சம்பந்தம் இல்லாதவர் சுத்தமான ஞானஸ்வரூபமாக இருக்கான்னு நினச்சிக்கிறாளோ அவனுக்கே கர்ம சம்பந்தம் வராது. அவனே கர்மத்திலே விடுபட்டுறவன் ஆகிடுவான். ஏன்னா அவனுடைய பலங்களாம் நான் வாங்கிட்டதுனால அவனுக்கு எந்த பந்தமும் சுகம் துக்கம் ஒன்றும் கிடையாது. ஏவம் யாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி மூச்சுபிகி குரு கர்மேவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். அதனால் இப்படிலாம் நினச்சிட்டு தான் முன்னோர்களெல்லாம் நிறைய கர்மாக்களை பண்ணி பலத்தெல்லாம் பகவான்கிட்ட ஒப்பிச்சு வருது. கர்மாக்களை நன்னா பண்ண வேண்டியது. இந்த ஜனகாதி மகர்ஷியெல்லாம் கூட எப்படிலாம் பண்ணாலும் அதுபோல் நீயும் கூட எல்லா கர்மாக்களையும் பண்ணு, பலத்தை பகவான்கிட்ட ஒப்பிச்சிடும். பகவான்கிட்ட ஒப்பிச்சதுனால அவருக்கு உபதிரவம்னா ஒன்றும் கிடையாது. சாமானிய மனுஷனாக இருந்தாருனாக்கா அவனுக்கு உபதிரவங்களாம் வரதுக்கு வாய்ப்பு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு விசேஷ ஞானத்தோடு நீ செய்யும்போது கர்மாக்களெல்லாம் அந்த பலன் உனக்கெல்லாம் ஒட்டாது. அந்த பலன் எனக்கும் ஒட்டாது, உனக்கும் ஒட்டாது, 2 பேருக்கும் ஒட்டாது. பின்ன எங்கே போகிறதுன்னா அது காற்றுல அப்படியே பறந்து ஓடி போயிடும். அது ஒருத்தட்டையும் ஒட்டவே ஒட்டாது பலன் ஆகிடும். ஏவம் ஞாத்வா கிருத்தம் கர்ம பூர்வையிரபி மூச்சு. இப்படித்தான் முன்னோர்கள்லாம் ஜனகாதி மகர்ஷிலையும் ஆரம்பித்த எல்லா மகான்களும் பெரியோர்களும் அரசர்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு நாமும் கர்மயோகத்தில் இருக்கணும். ஆனால் அந்த பலத்தை நாம் அடையக்கூடாது. பகவான்கிட்டையும் கொடுத்துடணும். பகவான்கிட்டையும் ஒட்டாதது பகவான் காற்று அளவில் அப்படியே பொக்கடிச்சிடுவார். அதனால் அதுவும் இங்கேயும் ஒட்டாது என்ற தீர்மானத்தோடு குரு கர்மேவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். அதனால் உன்னுடைய முன்னோர்கள்லாம் எப்படி செஞ்சாலோ கர்மாக்கள்லாம் விடாமல் செஞ்சாலோ அதுபோல் நீயும் உன்னுடைய கர்மாக்களான க்ஷத்திரிய தர்மத்தினுடைய கர்மாக்களான இதெல்லாம் விடாமல் அப்பப்போது செஞ்சுட்டே வந்தேயானால் அப்பொழுது உனக்கும் பலம் கிடையாது, எனக்கும் பலம் கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம் 2 பேருமே. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பணம் வரும்.
30 நாள் வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும். ஒரு எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலும் உடனே பணம் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒப்பிச்சுட்டு விட்டாச்சுன்னா அவருடைய குடும்பத்தை பகவான் பார்த்துக்கிறார். எப்படியோ வந்து அவர் கொட்டிடும் அவருக்கு. அதனால் எந்த பலத்தையும் ஆசைப்பட்டு வேலை செய்யக்கூடாது. பலத்தில் ஆசைப்படாமல் பலத்தை பகவான் சமர்ப்பணம் என்ற எண்ணத்தோடு கூட நம்முடைய கர்மாக்கள்லாம் சரியாக செய்ய பலனெல்லாம் பகவான்கிட்ட போயிடும். அதனால் நமக்கும் பந்தம் கிடையாது, பகவானுக்கும் பந்தம் கிடையாது, நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கலாம் என்று கர்மயோகத்தினுடைய பலனாக ஞான யோகம் கர்மயோகம் 2. ஞான யோகம் கர்மா பண்ணாமல் இருக்கிறது, தியானம் மனசை அடக்கி பண்ணுறது தான். கர்மயோகம் நிறைய கர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் எதுலேயும் ஈடுபாடு ஆசை வராமல் பலத்தை கொண்டு பகவான்கிட்ட ஒப்பிச்சிடணும். இதுதான் கர்மயோக பலத்துக்கு ஞான யோக பலத்துக்கு. ஞானஸ்வரூபமாகவே ஆகிடுவோம் ஞான யோகம் போகிறவனுக்கு. கர்மபல தியாகம் பண்ணுறது மூலமாக இவனும் ஞானி ஆகிடுவான். ஆக ஞானி ஆகிறதுக்கு காரணம் 2. ஒன்று தியானங்கள்லாம் பண்ணி ஏகாக்கிரதையாக இருந்து ஆத்மஸ்வரூபத்தோடு லயிச்சிடுவான். கர்மயோக பலம் இப்போ போனால் கூட எதுக்கோ ஒரு நாளைக்கு கர்மயோக பலம் உண்டு. அந்த பலத்தை வச்சுக்கிண்டு விசேஷமாக நாம் எல்லாம் நல்ல நிலை அடையணும். கர்மாவை விடாமல் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை பலத்தில் கொஞ்சம் கூட ஆசை வைக்காமல் எல்லாம் பகவதர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சங்கல்பமே என்ன சொல்கிறோம்? எந்த காரியம் நடந்தாலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்ணுறோம். பிடிக்கும்போது என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஒப்பிச்சிடுறோம். இந்த மாதிரி வெறும் வாயால் சொல்லாமல் மனப்பூர்வமாக நாம் செஞ்ச கர்மாக்களுடைய பலம் எல்லாமே பகவானுக்குலாம் தானாகப்படும். வாயால் சொன்னால் போயிடாது. மனஸ்பூர்வமாக யோஜனை பண்ணி சிந்தனை பண்ணி இத்தனை பலம் உனக்கு கிடைக்கட்டாம்பால தான் முகமே தவிர வாயால் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சாகணும் மற்ற காரியங்கள் பண்ணும்போதெல்லாம் பரமேஸ்வரத்துக்குள்ள கிருஷ்ணார்ப்பணமஸ்து விட்டுறோம். அது ஒன்று போய் சேராது. நமக்கு தான் பந்தம் உபதிரும். மனப்பூர்வமாக சிந்தனை பண்ணி மனப்பூர்வமாக யோஜனை பண்ணி இத்தனையும் பகவத் அர்ப்பணம் ஆகட்டும் அப்படின்னு சங்கல்பம் பூர்வமாக பண்ணினோம்னால் நமக்கு அத்தனை கர்மாவுடைய பலனும் வராது, மனசுக்கு அமைதி சாந்தியும் கிடைக்கும், பகவான்கிட்டையும் ஒட்டாது, காற்றுல பறந்து போடும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எல்லாம் கர்மயோகத்தை புரிஞ்சுக்கிட்டு கர்மாக்களை செய்வதும் ஞான யோகத்தை செஞ்சு ஞான மார்க்கத்தை வருவதும் செய்ய வேண்டும் என்று பகவான் பகவத்கீதையில் நமக்கெல்லாம் உபதேசம் அருள்கிறார்.